Welcome back to my channel, The Karthix. Vanakkam, friends. Today we are traveling through one of the most scenic, challenging, and environmentally significant mountain roads in South India. இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் எனது தனிப்பட்ட பயண அனுபவம், பொதுவாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. நேஷனல் ஹைவே 948 இதுக்கு முன்னாடி NH209 என்று அழைக்கப்பட்டது. இதில் 27 ஹேர்பென்ஸ் இருக்கு, 14 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் காட் ரோடு இருக்கு. A climb from approximately 280 meters above sea level to around 823 meters. But this is not just a travel video. This is a complete driver's guide designed especially for first time and occasional travelers to this route. முதன் முதலாக இந்த பாதையை கடப்பவர்களுக்கு, எப்பொழுதாவது இந்த பாதையை கடப்பவர்களுக்கான ஒரு கைடு. எல்லாரும் பின்பற்றலாம் இதை. நாம் தற்போது பண்ணாரி சோதனைச் சாவடியை கடந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். வலது புறத்தில் நீங்கள் அநேகமாக பார்த்திருப்பீங்க ஒரு புலி போர்டு. அது ரொம்ப புகழ்பெற்ற புலி அமைப்பான சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நிறைய டிராவலர்களுக்கு இது ஒரு ஹைவேயா தோணும். ஆனால் தாளவாடி, ஹாசனூர், கெர்மாலம் மற்றும் மலைப்பகுதி கிராம மக்களுக்கு இது வாழ்வாதார பாதை. நண்பர்களே, பலருக்கு இந்த சாலை ஒரு சுற்றுலா பாதையாக இருக்கலாம். ஆனால் இந்த மலைப்பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். மருத்துவம், பள்ளி, கல்லூரி, வேலை, வியாபாரம், இந்த சாலை அவர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. This reserve today is one of India's important tiger landscapes. Interestingly, visitors are more likely to see elephants and deer than tigers. It connects Bengaluru, Kanagapura, Kollegal, Hasanur, Satyamangalam and Coimbatore. இந்த மலைப்பாதை தொடங்குவதற்கு முன் 13 வேக தடைகள் உள்ளன. These speed breakers are not accidental. They exist because the entire stretch functions as a wildlife corridor. இந்த பகுதியில் யானைகள், மான்கள், சிறுத்தைகள், கரடிகள், கழுதை புலிகள், மயில்கள் மற்றும் அரிதாக புலிகளும் நடமாடுகின்றன. Elephants and deer are most commonly encountered. Leopard sightings are occasional. Tiger sightings are very rare. இங்கிருந்து நீங்கள் காட்டுப்பகுதியின் உள்ளே ஆழமாக செல்கிறீர்கள். Avoid unnecessary stopping. Roadside picnics, photography halls, and nature breaks are discouraged. Only genuine emergency and vehicles breakdown justify stopping. Night travel restrictions exist. ஏன்னா வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இரவு நேரங்களில் இங்கே இருக்கும். இந்த restrictions were strengthened following legal proceedings and wildlife protection concerns. Cars, jeeps, vans, two-wheelers, and three-wheelers are permitted only between 6 a.m. and 9 a.m. Routine travel beyond this hours is prohibited. Heavy vehicles with 12 wheels or more, இல்லாட்டினா weighing about 16.2 tons, are permanently prohibited. Other commercial vehicles are permitted only during daytime hours. ஆனால் emergency vehicles and ambulances are exempt from the restrictions. Even milk transport vehicles also enjoy specific exemptions. இப்போது நாம் மலையேற தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த சில நிமிடங்களில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் நம்மை காத்திருக்கின்றன. முதன்முறை வருபவர்களுக்கு இது சவாலாக தோன்றலாம். ஆனால் பொறுமையுடனும்
கவனத்துடனும் சென்றால் இது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அவாய்ட் டெயில்கேட்டிங் ட்ரக்ஸ். அதிக பாரம் ஏற்றிய வாகனங்கள் திடீர்னு வேகத்தை இழக்கலாம். கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸா நம்ம டிராவல் பண்றது ரொம்பவும் நல்லது. முன்னால் செல்லும் லாரி மெதுவாக செல்கிறது என்று நினைத்தால் அவசரப்பட வேண்டாம். அந்த ஓட்டுநர் இந்த பாதையில் ஆயிரக்கணக்கான முறை பயணம் செய்திருக்கலாம். அவருடைய அனுபவத்தை மதிப்பது பாதுகாப்பை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியுமா? அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பெஸ்ட் சீசன் சொல்லுவாங்க இந்த திம்பம் காட்டை கடக்கிறதுக்கு. ஆனால் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை ஜாஸ்தியாக இருக்கும். ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கும். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாது. இதை மனசில் வச்சுக்கணும். நாம் நகரத்தின் சத்தத்தை விட்டு விலகி இயற்கையின் அமைதிக்குள் பயணிக்கிறோம். இந்த சாலையின் ஒவ்வொரு வளைவும் ஒரு புதிய காட்சியையும் ஒரு புதிய அனுபவத்தையும் தருகிறது. புதிய பாலத்தை கடந்தவுடன் திம்பம் மலை பயணம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகிறது. We begin roughly 280 meters above sea level. By the time we reach Dimbam, we will have climbed more than 540 meters. இதோ முதல் கொண்டை ஊசி வளைவு. The official guard section begins here. The speed limit from here 20 kilometers per hour. This is not merely a suggestion. It is part of court enforced restrictions intended to protect both travelers and wildlife. Hill driving is not about speed, it's about momentum, anticipation, and control. That usually creates unnecessary risk. மலைப்பாதைகளில் ஓட்டும்போது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாக செல்வது திறமை அல்ல. பாதுகாப்பாக சென்று சேர்வதுதான் உண்மையான திறமை. ஒரு விஷயம் இங்க தனித்துவமா தெரிகிறது என்னன்னா, ரோட் குவாலிட்டி. The surface is generally excellent. தமிழ்நாட்டில் நான் பயணித்த பல மலைப்பாதைகளுடன் ஒப்பிடும்போது, இந்த சாலையின் பராமரிப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நாம் கடந்து வந்த சிறிய கிராமப்புற சாலைகள் கூட நல்ல தரத்தில் பராமரிக்கப்பட்டிருக்கிறது. The entire Bannari Dimam section lies inside the சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க பயணிப்பது வைல்ட் லைஃப் ஹேபிடெட், அதோடைய வாழ்விடம். நாட் மியர்லி a ஃபாரஸ்ட் ரோடு, வனச்சாலை அல்ல. மூன்றாம் கொண்டை ஊசி வளைவு. This lower section contains some tight curves. இங்கே எதிரே வரும் வாகனங்கள் திடீரென தோன்றலாம். Maintain lane discipline from the very beginning. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு is widely recognized for excellent road connectivity. Many travelers specifically appreciate the quality of the Dimbam road surface. நான்காவது வளைவு. We are still lower in the lower section of the climb. இந்த இடத்தில் சரியான கியர் தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். எப்பயுமே use lower gears and allow the engine to assist you. Hill driving is about to control, not speed. நீங்கள் கவனித்திருக்கலாம், கீழே இருந்த வெப்பநிலை மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றின் தன்மையும் மாறுகிறது. ஐந்தாவது வளைவு.
Many new drivers drift toward the center of the road while negotiating curves. எதிரே வாகனம் தெரியவில்லை என்பதற்காக சாலை காலியாக இருக்கிறது என்று கருதாதீர்கள். ஆல்வேஸ் ரிமைன் வித்தின் யுவர் லேன். இந்த வளைவுகளின் எண்ணிக்கை ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பல பயணிகள் ஒவ்வொரு வளைவையும் எண்ணிக்கொண்டே பயணம் செய்வார்கள். எத்தனை வளைவுகளை கடந்தோம் என்ற ஆர்வம் இந்த பயணத்தை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. 6வது வளைவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். One thing that stands out on this route is the road quality. The surface is generally excellent. தமிழ்நாட்டில் நான் பயணித்த பல மலைப்பகுதி பாதைகளில் ஒப்பிடும்போது இந்த சாலையின் பராமரிப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் கடந்து வந்த சிறிய கிராமப்புற சாலைகள் கூட நல்ல தரத்தில் பராமரிக்கப்பட்டிருந்தன. இந்த சாலையை முதல் முறையாக ஓட்டுபவர்கள் பொதுவாக ஒரு தவறு செய்கிறார்கள். முன்புறத்தை மட்டுமே கவனிப்பார்கள். ஆனால் மலைப்பாதையில் முன்புறம், பின்புறம் மற்றும் எதிர்ப்புறம் மூன்றையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். 7வது வளைவு. ஹார்ன் அட் எவ்ரி பிளைண்ட் கர்வ். ஒவ்வொரு வளைவிலும் ஹார்ன் அடிப்பது மற்ற ஓட்டுநர்களுக்கு உங்கள் இருப்பை தெரிவிக்கும். இந்த ஒரு சிம்பிள் ஹேபிட் ஆக்சிடென்ட்களை பிரிவென்ட் பண்ணும். நம்ம இப்போ ஆல்ரெடி சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் எலிவேஷனை கெயின் பண்ணியிருக்கோம். த ஃபைனல் ஆட்டிடியூட் அட் திம்பம் வந்து அப்ராக்சிமேட்லி 823 மீட்டர்ஸ் அபோவ் sea லெவல். இதை முன்னரே நான் சொல்லியிருக்கேன். 8வது வளைவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரோட் சைன்ஸ் ஆர் நாட் டெக்கரேட்டிவ் போர்ட்ஸ். ஒவ்வொரு எச்சரிக்கை பலகையும் ஒரு காரணத்திற்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இந்த சாலையில் வனவிலங்குகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் விலங்குகள் இங்கு இல்லை என்று அர்த்தமில்லை. பல விலங்குகள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். நாம் அவற்றை பார்க்காமல் கடந்து செல்வோம். ரெஸ்பெக்ட் தம். இந்த 9வது வளைவு வரும்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வாட்ச் யுவர் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரண்ட் பில்லர், அதாவது ஏ பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த ஏ பில்லரானது எதிரே வர்ற வாகனத்தை மறைக்கக்கூடும். அதனால் எக்ஸ்ட்ரா கிளான்ஸ் எடுத்து திரும்புறதுக்கு முன்னாடி எட்டி பார்த்து திரும்புறது மிகவும் அவசியம். 10வது வளைவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். This is one of the most important wildlife crossing zones on the route. ஹேர்பின் பெண்ட் 10 வந்து லெப்பர்ட் ஆக்டிவிட்டிக்கு பேர் போனது. நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் யானைகளும் சாலையை கடந்து செல்வது பதிவாகியுள்ளது. எப்பயுமே அலர்ட்டாக இருங்க. எஸ்பெஷலி அதிகாலையிலும் மாலையிலும் இருக்கிறது அவசியமாக இருக்குது. 11வது வளைவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். We have now completed nearly one-third of the climb. The road ahead becomes progressively steeper. கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். சிலர் திம்பம்காட் சாலையை ஊட்டி அல்லது கொடைக்கானல் சாலைகளுடன் ஒப்பிடுவார்கள். ஆனால் திம்பத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ஒரு முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதுதான். கமர்ஷியல் வெஹிக்கிள் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பாதையில் தினசரி பயணிக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கு இந்த மலைப்பாதை மிகவும் பரிச்சயம். நீங்கள் ஒரு லாரி பின்னாடி போனீங்கன்னா அவங்களோட ஓட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வழி விடுவாங்க, எதிர வாகனம் வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வண்டி ஏற சிரமமாக இருந்தால் அடுத்த வண்டியை முன்னாடி போங்கன்னு வழி விடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து வண்டியை நிப்பாட்டியிருந்தோம்னா ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே லேன் ஒழுங்கு பின்பற்றாத ஒரு எடுத்துக்காட்டை காணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் மே அக்கேஷனலி கட் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர்ஸ் ஷுட் நாட் இமிட்டேட் தம். உங்கள் லேன்லேயே நீங்கள் இருங்க.
14வது வளைவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மலையேற்றத்துல மிட் பாயிண்ட்ட நம்ம கடந்து நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்கள்ல திம்பம் காட் சாலையின் புகழ்பெற்ற பார்வை புள்ளியை அடையப் போகிறோம். வியூ பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. This section offers a good appreciation of the elevation already gained. தெளிவான நாட்களில் இந்த பள்ளத்தாக்கு பார்க்க ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். அழகா இருக்கும். வெல்கம் டு த ஃபேமஸ் திம்பம் வியூ பாயிண்ட். இந்த 15வது வளைவுல இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது திம்பம் மலைப்பாதையின் மிகவும் பிரபலமான பார்வை இடங்களில் ஒன்று. இங்க வாகனத்தை பார்க் செய்யும்போது ரொம்ப பொறுப்போடு ஓரத்துல பார்க் செய்யணும். இந்த காட்சியை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். சாலைகள் மனிதர்களை இணைக்கின்றன, ஆனால் காடுகள் இயற்கையை உயிருடன் வைத்திருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் இடையே சமநிலை தேவை. நம்ம 16வது வளைவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எதிரே வரும் வாகனத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். மலைப்பாதையில் இண்டிகேட்டர் மற்றும் பிரேக் லைட் தகவல் பரிமாற்ற கருவிகளாக செயல்படுகின்றன. குட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்ஸ் சேஃப்டி. நாம் இப்போது பயணிக்கும் இந்த சாலை பொறியியல் ரீதியாக ஒரு சவாலான கட்டுமானமாகும். இத்தகைய மலைப்பாதைகள் பராமரிப்பது எளிதான வேலை அல்ல. பதினேழு வளைவுகள் முடித்து விட்டோம். இப்போ நம்ம இந்த மலையேற்றத்தின் அப்பர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்னும் 10 வளைவுகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஆனால் பல நேரங்களில் கடைசி சில வளைவுகள் தான் அதிக கவனம் தேவைப்படும் பகுதிகள். ஏனெனில் ஓட்டுநர்கள் தளரத் தொடங்கி விடுவார்கள். இந்த 18வது பெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெண்டு பார்த்துக்கங்க. மற்ற கொண்டை ஊசி வளைவுகளைப் போல் இது கூர்மையாக தெரியவில்லை. இத பத்தி யாருக்காவது விவரம் தெரிஞ்சுச்சுன்னா, ஏன் பெண்டா இல்ல, ஆனா பெண்டுன்னு நான் கவுண்ட் குடுத்துருக்காங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சுச்சுன்னா, கமெண்ட்ல தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா? த கரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீட் லிமிட்ஸ், அதாவது 20 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2022 தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காகன்னா, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி கன்சிடரேஷன்ஸ். இந்த 19வது வளைவிலிருந்து ஃபாரஸ்ட் கனோப்பி ரொம்ப டென்ஸாக ஆரம்பிக்கும். இங்க இருக்க அட்மாஸ்பியர் இன்னும் கூலா தெரியும். இந்த காடுகளின் அமைதியை கவனியுங்கள். சில நேரங்களில்
எந்த வாகன சத்தமும் இல்லாமல் சில நிமிடங்கள் கடந்துவிடும். அந்த அமைதியே இந்த பயணத்தின் அழகில் ஒரு பகுதி. நான் முதலே சொன்ன மாரி, when following loaded trucks பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாரி ஓட்டுநர்களுக்கு பல நேரங்களில் உங்களை விட சிறந்த பார்வை இருக்கும். வெயிட் ஃபார் a clear signal before overtaking. இந்த வளைவுகளை கடக்கும்போது அனுபவம் மட்டுமல்ல, பணிவும் தேவை. ஏனெனில் மலைப்பாதை எப்போதும் நம்மை சோதிக்கும். இந்த மலைப்பாதையில் ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு பங்கு உள்ளது. சிறிய வாகனமாக இருந்தாலும், பெரிய வாகனமாக இருந்தாலும், பொறுமைதான் பாதுகாப்பை உருவாக்கிறது. மலைப்பாதையில் மெதுவாக செல்வது தாமதம் அல்ல, அது பாதுகாப்பான பயணத்தின் ஒரு பகுதி. இந்த அடர்ந்த காடுகள் வெறும் மரங்களின் தொகுப்பு அல்ல, பல ஆயிரம் உயிர்களின் வீடு இது. நம்ம 20வது வளைவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பர் ரீச்சஸ் ஆஃப் த காட்டை நம்ம அடைந்திருக்கிறோம். இங்கிருந்து காற்றின் குளிர்ச்சியை தெளிவாக உணர முடியும். இந்த சமயத்தில் லேன் டிசிப்ளின் ரொம்ப அவசியம். இந்த 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் லிமிட் இங்கே கட்டாயம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நீதிமன்ற உத்தரவின் ஒரு பகுதியாகும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இந்தியாவின் மிக முக்கியமான புலிகள் வாழிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த காடுகளில் புலிகளுக்கு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான தாவரம் மற்றும் விலங்கு இனங்களின் இல்லமாகவும் உள்ளது. அநேக சமயங்களில் இந்த ரிலாக்ஸ் பண்ண வேணும்னு சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வனவிலங்கு பாதுகாப்பு முன்னுரிமையாக கருதப்பட்டதால் தற்போதைய கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. நல்ல வானிலை இருந்தால் இந்த பயணம் ஒரு ஓட்டம் அல்ல, அது இயற்கையுடன் இணையும் ஒரு அனுபவமாக மாறும். 27 வளைவுகள் கொண்ட இந்த பயணத்தில் ஒவ்வொரு வளைவும் ஒரு சிறிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இருபத்தி மூன்றாவது வளைவை நம்ம நெருங்கி கொண்டுட்டு இருக்கோம். இது ஒரு அனதர் மேஜர் வைல்ட் லைஃப் ஹாட்ஸ்பாட். இங்கே அதிகமாக சிறுத்தைகள் தென்பட்டிருக்கின்றன. அடர்ந்த தாவரங்களும் மற்றும் பாறை அமைப்புகள் காரணமாக சிறுத்தைகளும் இது ஏற்றும் இடமாக உள்ளது. இங்கே எக்ஸ்ட்ரா காசனோட நம்ம டிரைவ் பண்ணணும். இங்கிருந்து மேல் பகுதிகளில் அடர்ந்த காடு அதிகமாக காணப்படும். இதனால் காட்சி தூரம் குறைவும் செய்யும். அதனால் கூடுதல் கவனம் அவசியம். உங்களுக்கு தெரியுமா, சிறுத்தைகள் ரிமைன் அன்சீன் ஈவன் when they are close. பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. If you do not see wildlife, it does not mean wildlife is absent. யானைகள் பார்க்கும் ஆசை பலருக்கு இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு வனவிலங்கை பாதுகாப்பான தூரத்தில் பார்ப்பதே சிறந்த அனுபவம், அதை நெருங்க முயற்சிப்பது அல்ல. இந்த இடங்களில் யானைகளை பார்ப்பது நமக்கு பரிச்சயமாக இருக்கும். Notice how closely spaced these bends are. 24 மற்றும் 25வது வளைவுகள் மிகவும் அருகருகே அமைந்துள்ளன. We are now entering one of the most active wildlife corridors of the Upper Ghat. Elephant movement has been recorded in this region. 25வது கொண்டை ஊசி வளைவை எலிஃபண்ட் கிராசிங் ஜோன்னே சொல்லுவாங்க. இந்த பகுதியில் யானைகள் சாலையை கடப்பது பல முறை பதிவாகியுள்ளது. நீங்க யானையை பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது நல்லது. உங்க வாகனத்துக்குள்ளே இருங்க. சத்தம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே அமைதியா போயிடும். இங்க ஆம்புலன்ஸ் மற்றும் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் எந்நேரமும் டிராவல் பண்ணலாங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை தளர விட்டுருக்காங்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ்
priority. இந்த மலைப்பகுதியின் வாழும் மக்களின் வாழ்க்கையும் இந்த சாலையுடன் இணைந்துள்ளது. அவர்களுக்கு இது ஒரு பயணப்பாதை மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். சில இடங்களில் அமைதியே மிகப்பெரிய அழகு. இந்த காடு அந்த அமைதியை நமக்கு பரிசாக தருகிறது. நாம் மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? மேலே ஏறும்போது நாம் உயரத்தை மட்டும் அடைவதில்லை, இயற்கையின் பெருமையையும் உணர்கிறோம். 26வது பெண்டு நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு பெண்டு தான் மிச்சம் இருக்கு. பல ஓட்டுநர்கள் இந்த கட்டத்தில் கவனக்குறைவாக மாறுவார்கள். Stay focused until the journey is completely over. இந்த 26வது வளைவு முடிந்த பிறகு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. Take a moment to appreciate the landscape around us. மனிதன் உருவாக்கிய சாலை இயற்கை உருவாக்கிய மலையை கடந்து செல்கின்றது. இந்த இணைப்பு தான் பயணத்தின் சிறப்பு. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பயணத்தின் அழகான தருணங்களில் ஒன்றை பார்க்கப் போகிறோம். நீங்கள் தற்போது பார்க்கும் இந்த பரந்த காடுகள் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வனவிலங்கு நிலப்பரப்புகளின் ஒன்றாகும். These forests connect important ecological zones between the western and eastern Ghats. யானைகள், சிறுத்தைகள், புலிகள் மற்றும் பல அரிய உயிரினங்களின் வாழ்விடமாக இந்த காடு திகழ்கிறது. Look closely and you can see the winding road we have just climbed. தொலைவில் காணப்படும் சமவெளிகள், கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இந்த மலைகளின் மறுபுறம் அமைந்துள்ளன. These forests also carry history. ஒரு காலத்தில் வீரப்பனின் நடமாட்டத்தால் தேசிய அளவில் அறியப்பட்ட இந்த காடுகள் இன்று உயிரின பாதுகாப்பிற்காக உலகளவில் கவனம் பெற்றிருக்கின்றன. Standing here reminds us how small we are compared with the scale of nature. இந்த மலைகளும் காடுகளும் நாம் பிறக்கும் முன்னரே இருந்தவை. நாம் சென்ற பிறகும் இருக்கும். அவற்றை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்! திம்பம் காட்சாலையின் 27வது கொண்டை ஊசி வளைவுகளையும் வெற்றிகரமாக கடந்து விட்டோம். இடத்திலிருந்து இப்போது எவ்வளவு உயரம் வந்திருக்கிறோம் என்பதை இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. This road is an engineering achievement. It is also a lifeline for thousands of people living in the surrounding hills. At the same time, it passes through one of India's most important wildlife habitats. அதனால் இந்த சாலையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் 2 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட் த ரோட், ரெஸ்பெக்ட் த ஃபாரஸ்ட். ஆனால் பாதுகாப்பான ஓட்டத்தின் முக்கியத்துவம் எப்போதும் தொடர்கிறது. அதன் நினைவுகள் நீண்ட காலம் நம்முடன் இருக்கும். இயற்கையை ரசிப்போம், பாதுகாப்போம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த அழகை விட்டுச் செல்வோம். பகல் நேரத்தில் பாதுகாப்பா வந்து காட்சிகளை வேணா ரசிக்கலாம். ஏன்னா திம்பத்துல இருந்து இது பக்கத்துல அருகாமையில் இருக்கிறதுனால. ஆனால் நைட் விசிட் ஆர் நாட் அட்வைசபிள். இந்த பகுதி சிறுத்தை நடமாட்டும் பகுதி பதிவாகியுள்ள பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. There have been reports of serious leopard incidents in the surrounding area. Wildlife always deserves respect.
ஒரு நல்ல பயணத்தின் நினைவுகள் புகைப்படங்களில் மட்டுமில்லை, அந்த பயணத்தின் அனுபவங்களிலும் இருக்கும். இந்த திம்பம் பயணமும் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கட்டும். நாம் இப்போது மலையின் உச்சிப் பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பயணத்தின் ஆரம்பத்தில் இருந்த காட்சிகளும் இப்போது மாறிவிட்டன. அதுவே மலைப் பயணங்களின் தனி சிறப்பு. ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. இங்க இருக்கிற வியூ பாயிண்ட் ரொம்ப பாப்புலர். யாருக்குன்னா மேலிருந்து கீழ இறங்குறவங்களுக்கு. Due to excessive roadside parking, authorities have installed protective boulders. We have now reached Dimbam, 14 kilometers of Ghat Road, 27 hairbends, more than 540 meters of elevation gain. தேசிய நெடுஞ்சாலை 948 இன் மிகவும் சவாலான மற்றும் அழகான பகுதிகளில் ஒன்றை நாம் பாதுகாப்பாக கடந்து விட்டோம். சேஃப் டிரைவிங் சேவ்ஸ் லைஃப்ஸ் போத் ஹியூமன் அண்ட் வைல்ட். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிருங்கள். Until the next journey, drive safe, travel responsibly. Thank you for watching my channel. Please subscribe and share your like.